ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 சயின்ஸ் பேப்பர் 2 பயாலஜியில் மாடல் கொஷின் பேப்பர் 3 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். நோய்க்கிருமி தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாப்பது லூயுகோசைட்டுகள். நோய்க்கிருமி தாக்குதலில் இருந்து உடலை பாதுகாப்பது லூயுகோசைட்டுகள். இரத்த உறைதலில் முக்கிய பங்காற்றுவது ஃபைப்ரினோஜன். இரத்த உறைதலில் முக்கிய பங்காற்றுவது ஃபைப்ரினோஜன். இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள். இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள். சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு நெஃப்ரான். சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு நெஃப்ரான். ஹென்லே வளைவு காணப்படும் உறுப்பு சிறுநீரகம். ஹென்லே வளைவு காணப்படும் உறுப்பு சிறுநீரகம். சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் பெரியவர்களில் மிகை சுரப்பு ஏற்பட்டால் உண்டாவது அக்ரோமெகலி. சொமட்டோரோபிக் ஹார்மோன் பெரியவர்களில் மிகை சுரப்பு ஏற்பட்டால் உண்டாவது அக்ரோமெகலி. ஹைப்போதைராய்டிசம் என்னும் தைராய்டின் குறைபாட்டு நோய்களில் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிரேவின் நோய். ஹைப்போதைராய்டிசம் எனும் தைராய்டின் குறைபாட்டு நோய்களில் தொடர்பில்லாதது கிரேவின் நோய். அதாவது கிரிட்டினிசம், மிசிடிமா, எலியகாய்டர் இது எல்லாமே அந்த தைராய்டோட தொடர்புடையது. தொடர்பில்லாது கிரேவின் நோய். உடலின் வளர்சிதை மாற்ற வீதத்தை உயர்த்துவது தைராக்சின். உடலின் வளர்சிதை மாற்ற வீதத்தை உயர்த்துவது தைராக்சின். டயாபிடிஸ் இன்சிபிடஸ் நோயை தோற்றுவிப்பது இன்சுலின். டயாபிடிஸ் இன்சிபிடஸ் நோயை தோற்றுவிப்பது இன்சுலின். அதாவது நம்ம டயாபெட்டிக்ஸ் சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எது குறைபாட்டால் ஏற்படுது அப்படின்னாக்கா இன்சுலின் குறைபாட்டால். ஒரு சிற்றினத்தை சார்ந்த குட்டியை மற்றொரு சிற்றினத்தை சார்ந்த பெற்றோர் பராமரித்தலை டேஷ் என்கிறோம். கிராஸ் ஃபாஸ்டிங். ஒரு சிற்றினத்தை சார்ந்த குட்டியை மற்றொரு சிற்றினத்தை சார்ந்த பெற்றோர் பராமரித்தலை டேஷ் என்கிறோம். கிராஸ் ஃபாஸ்டரிங். உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்றழைக்கும் உடல் உறுப்பு சிறுநீரகம். உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்றழைக்கும் உடல் உறுப்பு சிறுநீரகம். செல்கள் சுவாசித்தலின் மூலம் ஆக்சிஜனை பெற்று கரிமப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக சிதைக்கப்படும் நிகழ்ச்சி சுவாசம். செல்கள் சுவாசித்தலின் மூலம் ஆக்சிஜனை பெற்று கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக சிதைக்கப்படும் நிகழ்ச்சி சுவாசம். தற்சார்பு உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு பசுந்தாவரங்கள். தற்சார்பு உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு பசுந்தாவரங்கள். ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ஏ மற்றும் ஈடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விஸ்கம் ஆல்பம் மற்றும் கஸ்குட்டா இது ரெண்டுமே ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு விஸ்கம் ஆல்பம் மற்றும் கஸ்குட்டா. மைக்கோரைசா வேர்கள் காணப்படும் தாவரம் மானோட்ரோபா. மைக்கோரைசா வேர்கள் காணப்படும் தாவரம் மானோட்ரோபா. ஒட்டுண்ணி தாவரங்களின் சிறப்பான வேர்கள் ஹாஸ்போரியங்கள். ஒட்டுண்ணி தாவரங்களின் சிறப்பான வேர்கள் ஹாஸ்போரியங்கள். பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. செல் விழுங்குதல். பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா செல் விழுங்குதல். அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு போலிக்கால்கள். அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு போலிக்கால்கள். சைட்டோபேரிங்ஸ் காணப்படும் உயிரி பாரமேசியம். சைட்டோபேரிங்ஸ் காணப்படும் உயிரி பாரமேசியம். இரைப்பை மற்றும் உணவு குழலில் தோன்றும் நோய்களை கண்டறிதல் சிகிச்சை முறைகளை பற்றி படிக்கும் பிரிவு கேஸ்டிரோ என்ட்ரியாலஜி. இரைப்பை மற்றும் உணவு குழலில் தோன்றும் நோய்களை கண்டறிதல் சிகிச்சை முறைகளை பற்றி படிக்கும் பிரிவு கேஸ்ட்ரியோ என்ட்ரியாலஜி. உயிர்கிரியா ஊக்கிகள் நொதிகள். உயிர்கிரியா ஊக்கிகள் நொதிகள். சுவாச தளப்பொருள் அல்லாதவை தாது உப்புக்கள். சுவாச தளப்பொருள் அல்லாதவை தாது உப்புக்கள். மற்றதெல்லாம் சுவாச தளப்பொருள்கள் தான். அதாவது புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் இது எல்லாமே சுவாச தளப்பொருள்கள் தான். அது இல்லாதது எதுன்னா தாது உப்புக்கள்.
ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும்போது டேஷ் ஏடிபி மூலக்கூறுகள் உண்டாகின்றன. 38 ஏடிபி மூலக்கூறுகள் உண்டாகின்றன. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும்போது 38 ஏடிபி மூலக்கூறுகள் உண்டாகின்றன. ஆக்சிஜன் பயன்படுத்தாத சுவாசம், காற்றில்லா சுவாசம். ஆக்சிஜன் பயன்படுத்தாத சுவாசம், காற்றில்லா சுவாசம். காற்றுள்ள சுவாசம் டேஷ் படிநிலைகளில் நடைபெறுகிறது. 4 படிநிலைகளில் நடைபெறுகிறது. காற்றுள்ள சுவாசம் 4 படிநிலைகளில் நடைபெறுகிறது. ஆக்சிஜன் அற்ற சூழலில் தசை செல்கள் 6 கார்பன் மூலக்கூறு கொண்ட குளுக்கோஸ் டேஷாக மாறுகிறது, பைருவிக் அமிலமாக மாறுகிறது. ஆக்சிஜன் அற்ற சூழலில் தசை செல்களில் 6 கார்பன் மூலக்கூறு கொண்ட குளுக்கோஸ் டேஷாக மாறுகிறது, பைருவிக் அமிலமாக மாறுகிறது. ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. மேல் தோலும் நுரையீரலும் சுவாச உறுப்பாக கொண்ட உயிரி, தவளை. மேல் தோலும் நுரையீரலையும் சுவாச உறுப்பாக கொண்ட உயிரி தவளை. வேகமாக சுவாசிக்கும் உயிரிகள், நீர்வாழ் உயிரிகள். வேகமாக சுவாசிக்கும் உயிரிகள், நீர்வாழ் உயிரிகள். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம், இலைகள். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம், இலைகள். தாவரங்களில் நீர் மற்றும் கனிமப் பொருள்கள் மண்ணிலிருந்து உறிஞ்சி கடத்தும் அமைப்பு, சைலம். தாவரங்களில் நீர் மற்றும் கனிமப் பொருட்கள் மண்ணிலிருந்து உறிஞ்சி கடத்தும் அமைப்பு, சைலம். தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் நீரை கடத்தும் தொடர்ச்சியான கால்வாயாக அமையும் சைலக்கூறுகள், சைலக்குழாய்கள் மற்றும் ட்ரக்கீடுகள். இது ரெண்டுமே அப்படி செயல்படும். தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் நீரை கடத்தும் தொடர்ச்சியான கால்வாயாக அமையும் சைலக்கூறுகள் 2 என்னென்னா சைலக்குழாய்கள் மற்றும் ட்ரக்கீடுகள். தாவரங்களின் தரைமேல் பாகங்களிலிருந்து நீரானது ஆவியாக இழக்கப்படும் நிகழ்ச்சி, நீராவி போக்கு. தாவரங்களின் தரைமேல் பாகங்களிலிருந்து நீரானது ஆவியாக இழக்கப்படும் நிகழ்ச்சி, நீராவி போக்கு. இரவு நேரங்களில் நீர் கடத்துவதற்கு டேஷ் மிக முக்கியம், வேரழுத்தம். இரவு நேரங்களில் நீர் கடத்துவதற்கு டேஷ் மிக முக்கியம், வேரழுத்தம். நிணநீர் குறைந்த அளவு டேஷ் கொண்டுள்ள நீர்மப் பொருளாகும், புரதம். நிணநீர் குறைந்த அளவு டேஷ் கொண்டுள்ள நீர்மப் பொருளாகும், புரதம். தாவர கழிவுகள் செல்களில் டேஷில் சேமிக்கப்படுகின்றன, வாக்குவோல்கள். தாவர கழிவுகள் செல்களில் டேஷில் சேமிக்கப்படுகின்றன, வாக்குவோல்கள். வளைதசை புழுக்களில் சிறப்பு கழிவு நீக்க உறுப்பு, நெப்ட்ரியாக்கள். வளைதசை புழுக்களில் சிறப்பு கழிவு நீக்க உறுப்பு, நெப்ட்ரியாக்கள். யூரிக் அமிலத்தை கழிவுப் பொருளாக வெளியேற்றும் உயிரிகள், பறவைகள். யூரிக் அமிலத்தை கழிவுப் பொருளாக வெளியேற்றும் உயிரிகள், பறவைகள். கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகம் காணப்படுகின்றன, அரிசி. கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகம் காணப்படுகின்றன, அரிசி. நன்றி.